பேக் டு திஸ் பெட்ஸ் லைஃப் ஸ்டோரி. ஒரு ஆக்சிடென்ட்டால் நான் வந்து வீடியோ பண்ணல. இப்போ லைட்டாக கொஞ்சம் பரவாயில்ல, ஓகேவா? அதான் நம்ம வந்து நம்ம பேரில் வாங்க நம்மளோட பட்டா வாங்க கேமரா வாங்க. நம்மளோட மீன் எல்லாம் கஷ்டமாகுது. நம்ம மீன் எல்லாம் போயிடுச்சு, கொஞ்சம் சேடாகுது. Emotional damn it. நம்ம வந்து தோட்டத்தில் வந்து ஒரு மீன் வளர்த்தோம். இந்த மீன் தான் நம்ம காட்ட போனோம். இங்கே இந்த டப்பா, இந்த ஆரஞ்சு கலர் டப்பா வீட்டில் வெட்டியா இருந்துச்சு. அதுக்காக ஒரு சம்பவத்தை செய்கிறோம். ஒரு பெரிய நல்ல பேர் குழி எங்க பேர். ஐயோ வாங்க உள்ள மீன் தெரிதா உங்களுக்கு? ஓரா தெரியாது போல உங்களுக்கு. மீன் தெரியாது போல கொஞ்சம். இப்போ கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்கும் மீன்னா. நல்ல பெரிய குழியில் வரும் இல்லை நம்ம உக்காந்து ஐயா. A few moments later. தொட்டி ரெடி பண்ணின்னு இருக்கிறாங்க. வாங்க தொட்டி உக்காந்துக்கிறேன். தொட்டி ரெடி பண்ணின்னு இருக்கோம். இந்த ஆந்த வேலே நம்ம வந்து தொட்டி மஜாவாக ரெடி பண்ணுறோம். நல்ல மீனாக வரும், சம்பவத்தை செய்கிறோம். ஓகேவா? யாருக்காகவுமே பயப்படக்கூடாது. சம்பவத்தை செஞ்சுனே இருக்கணும். நான் அதை செஞ்சுனே இருக்கணும் சம்பவத்தை. ஓகேவா? நான் நம்மளோட அண்ணாங்க ஃபோனில் நான் வீடியோ எடுத்துன்னு ஃபோன் வர ஒரு கோளாறு குத்திச்சு. என்ன பண்ணுதுன்னு தெரில. என்ன பண்ணிட்டு இவர் ஃபோனில் நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். கேமரா எதனா சரி வேணா கோச்சிக்காதீங்க கைஸ். ஐயோ தட்டி விடு சதுர விடுத்தான் நம்ம இன்னும் தட்டி விடு சதுர விடு பார்த்துன்னு இருக்கணும். பேக் கேமரா காட்டுறேன். பாருங்க, நம்ம தொட்டிக்கு பக்கத்துலேயே இன்னொன்று தொட்டி, ட்ரெயிலில் செஞ்ச தொட்டி. இங்கே பாருங்க, அங்கே ஊர் வந்து வந்த மை பிரதரை காட்டுறேன். பாருங்க வாங்க, ஹாய் சொல்கிறான். ஹாய் ப்ரோ. ஐயோ ஊர்லேருந்து வந்த மை பிரதர். இவன் வந்து உனக்கு என்னடா தெரியும்? கன்னடா தெரியுமா? ஹிந்தி தெரியுமா? தெலுங்கு. எனக்கு தெலுங்கு நல்லா தெரியும். நம்மளோட சேனலுக்கு பெட்ஸ் லைஃப் சேனலுக்கு என்ன சொல்கிறாங்க ஹிந்தியில்? யூடியூப் சேனல் உண்டா? சொல்லு. இந்தா, அதுக்கப்புறம் மிந்தா, சந்தா, பொந்தா, லந்தா. நான் பண்ணுறான் பாருங்க, கம்பி கட்ட கதையான இழுத்து போடுறாங்க பையன். வரும் நம்ம மீன் தண்ணியில் ஜொல்லிக்கிறாரு பையன். நாங்கள் சுற்றி க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே ஊற்ற அரைப்பை மாவு விடலாமா, அல்லிகட்டர் விடலாமா? காய்ஸ் ப்ளீஸ் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்காக காட்டுங்க காய்ஸ். தம்பிக்கு எனக்கு தெரியணும். நடா அங்கே அண்ணனுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறானுன்னு
ஃபாலோ சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் காய்ஸ். அடுத்த தடவை நம்மளுக்கு 100 சப்ஸ்கிரைப் வந்துச்சோன்னா இதே மாதிரியே டப்பாவை இங்கே இன்னொன்று டப்பா வாங்கி நம்ம செய்யலாம். ஓகேவா? 100 சப்ஸ்கிரைப் வந்தா ஐயோ, இல்லைன்னா உங்களுக்காக 100 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னு அலிகேட்டர் வாங்கிக்கலாம். விடுங்க, அலிகேட்டர் வாங்கி ஒத்துரா இதில் போட்டுடலாம். டேஞ்சர் ஃபிஷ்ஷு தொட்டியில் நாங்களே ஒன்று செஞ்சோம். ஒரு கண்டுபிடிப்பு, ஜன்னல் தூக்கி மேலே வச்சுட்டோம். வெயிலில் மீன் செத்துதுங்க. தண்ணி வச்சு தண்ணி. மண்ணை நல்லா போடுறேன். உங்கள் பாரு உள்ள மண்ணை போட்டேன். விடு. நான் வந்து என் தம்பி வாடா போடான்னு கூப்பிட்றாரு. எப்போ வாங்க போத்துன்னு தெரியல இவரு. தண்ணி ரொப்பு, இங்கே ரொப்புடா. விட்டுரு, பைப்பு இதில் விட்டுறா. நல்லா வா, இங்கே தொந்து விடு. எல்லாத்துக்கும் உள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வா. போ, பிடிக்கிறியா? டப்பா ஜிலேபி பிடிச்சிடலாம். ரைஸ் குட்டியை பிடிக்கிறாங்கண்ணா. இந்த டப்பாவை தடான பெரிய ஜிலேபியும் குட்டியை பிடிக்கிறான். டப்பா தம்பி. உள்ளே ஏறிங்க போய் பிடி. நான் டப்பா தான். நானு எந்த டப்பாடா? பச்சை. ஏன்னா கை அடிபட்டுக்குது. நானே காலில் தான் எடுக்கணும் போல. அதான் என்ன வந்து இதோடா புடுறா டப்பாவை. கை வர வலிக்குது. வரங்க தண்ணி மங்களமா மஞ்சள் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரஞ்சு கலரில் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஐஸ், உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கேவா ஆர்சிபியான்னு? நம்ம தலைவன் ஆர்சிபி. ஓகேவா? ஆனால் எனக்கு சொல்ல போனால் ஆர்சிபியே பிடிக்காது. ஆனால் நம்மளுக்கு விராட் கோலி பிடிக்கும். ஆர்சிபி பிடிக்காது, ஆனால் விராட் கோலி பிடிக்கும். ஆனால் நான் வந்து சிஎஸ்கே ஃபேன் தான். நம்ம சிக்கமா சிஎஸ்கே ஃபேனு. என்னடா தொட்டியாக வலிச்சு காட்டுறான்னு தெரியும். வருவான் தம்பி எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணின்னுறான். ஓத்தையில் இருக்கிறேன் ஏமாண்டான்னு. பாருங்க, சரியாக காட்ட மாட்டேங்குது. நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இதில் மீன் விட்டுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். தம்பி வந்து ஜிலேபி பிடிச்சிட்டான். பாருங்க, ஜிலேபி துடிக்கிறான் பையன். அவங்கப்பா தம்பி அவனுக்கு புது தொட்டி கம்பி டேஞ்சர் ஃபிஷ் இருந்து நார்மல் தொட்டிக்கு வர போகிறான் நம்ம பையன். அங்கே நம்ம ஒரு அக்வாரியம் காட்ட போகிறோம். ஓய் பையன் ஜோலிக்கிறான் காய்ஸ். வரோம். அத்தை மீன் எவரியா? அத்தை மீன் நான் விட்றேன். நீ பிடிச்சித்தா. ஐயோவா வரோங்க. புது தொட்டிக்கு வந்தது எப்படி இருக்குது? ரொம்ப பெருமையாக இருக்குதா இல்லை எப்படி இருக்குதுங்க சொல்லுங்க. ஓ சொல்லுங்க மேன். சீனா கட்டா டர்ராகியா தான். பாருங்கள், நம்மளோட தோட்டம் மரத்தில் கொய்யாக்கா மரம் காஞ்சி போச்சு. சீதா மரம் சாஞ்சி போச்சு. சாருங்க கன்று மாதிரி இன்னைக்கு வரும். ஒன்றுன்னா ஸ்க்ராட்ச் வந்து செதுக்குறோம். இப்படி செதுக்குன்னு வரும். நம்மனா செதுக்க வேணாம், ஏன்னா செதிச்சு இருக்கும். இந்த மாதிரி மோசமானவங்க எனக்குண்ணா வரும். இது வந்து பேஷண்ட்டு. இது வந்து பட்டா, நம்மளோட பட்டா சிக்கமாக இருக்கிறான் கிட்ட.
தண்ணி ஃபுல்லாக ரொம்பிச்சு. அது போதும் நம்மளுக்கு. குழா ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க. ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இடம் விடும். குழா ஆஃப் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வீடியோவில் லாஸ்ட்டில் இப்போ ஒரு சம்பவத்தை நான் காட்ட போகிறேன். தண்ணி இருக்கிறதால பிடிக்க முடியலடா. ஆமாம் தம்பி, நான் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஏன்டா ஊற்றுற? மூடியை திறந்து விட்டுறா. மூடி வர வீடியோ முடிச்சு அப்புறமா பார்க்கலாம்.